இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குறைந்த விலையில் ஜியோ எலக்ட்ரிக் சைக்கிள்கள் அறிமுகமாக போகுது. கூடிய விரைவில் அது விற்பனைக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால என்ன யூஸ், அந்த பைக்கு என்ன ரேட்டில் விற்க போகிறாங்க, எவ்வளோ முன்பணம் செலுத்தி நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொலைத்தொடர்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோலாச்சி வந்த ஜியோ நிறுவனம் எலக்ட்ரிக் வாகனங்கள் துறையிலையும் அடியெடுத்து வச்சிருக்கு. எலக்ட்ரிக் வாகனங்கள் துறையில் குறைந்த விலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை ஏற்படுத்துவதை இலக்காக கொண்டு இந்த பணியை தொடங்கி இருப்பதாக ஜியோ நிறுவனம் கூறியிருக்காங்க. எரிபொருட்களோட விலை உயர்வு மற்றும் சுற்றுச்சூழல் மாசு போன்றவை ஏற்படுத்தும் கவலைகளிலிருந்து விடுபட ஒரே வழியாகவும் ஊரக பகுதி மக்களோட சிறந்த போக்குவரத்து சாதனமாகவும் இது மாற இருக்கு அப்படின்னு சொல்லி ஜியோ நிறுவனத்தோட செய்தி குறிப்புகள் கூறுது. இந்த சைக்கிளில் 48 வாட்ஸ் லித்தியம் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. இதை ஒரு தடவை நம்ம சார்ஜ் செஞ்சோன்னா 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இது ஓடும் அப்படிங்கிறதுனால இளைஞர்களோட பெஸ்ட் சாய்ஸாக இது இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதை முழுமையாக சார்ஜ் செய்ய வெறும் 3 மணி நேரம் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படை மாடல் எலக்ட்ரிக் சைக்கிள் முதல் அடுத்தடுத்த பல திறன்கள் கூட்டப்பட்ட சைக்கிள்கள் வரை அறிமுகப்படுத்த இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பேசிக்லேருந்து ஹை அண்ட் வேரியண்ட் வரைக்கும் பல்வேறு மாடல்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக் சைக்கிளோட விலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,000 வரை இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது எங்கெங்கெல்லாம் விற்க போகுது அப்படின்னா சைக்கிள் விற்பனை நிலையங்கள் மற்றும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த சைக்கிள்களை நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இதை முன்பதிவு செய்யணும்னா ரூபாய் 900 செலுத்தி வேணுங்கிறவங்க இப்பயே முன்பதிவு செஞ்சுக்கலாம். இந்த சைக்கிள் எப்போ கொண்டு வரதா இருக்காங்கன்னா 2025 ஆண்டு மத்தியில் அறிமுகப்படுத்த இருக்கிறதாகவும் முதற்கட்டமாக சில முக்கிய நகரங்களில் மட்டும்தான் விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைக்கிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலே புரட்சியை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு செய்யுங்க. மேலும் இதே மாதிரி பல பலனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இவி வெஹிக்கிள்ஸை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. மேலும் இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்டில் அதை பதிவு செய்யுங்க. அந்த டாப்பிக்கை கூடிய விரைவில் நான் வீடியோவாக பதிவு செஞ்சு போடுறேன்.